வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், பட்டதாரிகள் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கருணை, பன்முகத்தன்மைக்கான மரியாதை மற்றும் பொது நன்மைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் திரு அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டுள்ளார். திரு லஹிரியுடன் திரு ராஜீவ் கௌபா, திரு கே வி ராஜு, திரு கோபர்தன் தாஸ், திரு எம் ஸ்ரீனிவாஸ் மற்றும் திரு அபய் கரண்டிக்கர் ஆகியோரை நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக அரசு நியமித்துள்ளது. மும்பையில் செபி அமைப்பின் 38வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், KYC நடைமுறைகளின் போது வாடிக்கையாளர்களுக்கான சரிபார்ப்பு பணிகள் எளிதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக கால்நடைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விலங்குகள் மற்றும் பறவைகளை கூடுதல் அக்கறையுடன் கவனிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தினத்தின் நோக்கமாகும். தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.